அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் சனிப்பெயர்ச்சிக்கான பலனை பார்ப்போம். கடிகாராசி நேயர்களே, 5-6 கூடிய சனி பகவான் 7ஆம் இடமான கண்டகஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்கிறார். கண்டகஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் மற்றும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நீண்ட நாள் நினைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் இக்காலகட்டத்தில் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேலோங்கி நிற்கும். மனபயம் மற்றும் மனக்கலக்கம் முற்றிலும் அகலும். மனநிறைவான காரியங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்கும். இது நாள் வரை பட்ட கஷ்டத்திற்கு அதற்கு ஈடான நற்பலன்கள் பெரும் காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திடீர் திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் அகலும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்றும் சேரும் நிலை உண்டாகும். பிள்ளைகளுக்கு பொருள் சேர்க்கக்கூடிய காலமாக அமையும். உத்தியோகத்தில் பயணிப்பவர்கள் இடமாற்றங்களை சந்திக்க நிகழலாம். அந்நிய நாட்டில் வசிப்பவர்கள் தாயகம் திரும்பும் வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் அந்நிய நாட்டிற்கு செல்ல எதிர்பார்ப்பவர்களுக்கு இக்காலகட்டம் பயணங்கள் அமையும். தொழிலில் நல்ல மாற்றங்களும் வளர்ச்சிகளும் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக இடையூறாக இருந்து வந்த கடன்கள் முற்றிலும் அகலும். சிலருக்கு பழைய கடன்களால் நெருக்கடி தரப்படும். தாய் தந்தைகளுக்கு உடல் ரீதியாக சற்று பாதிப்புகள் தரும். பழைய வாகனங்கள் மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் நிலை சிலருக்கு தரும். சிலருக்கு இடம் மனை அமையும் சூழல் உண்டாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு சிறு இடையூறுகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் மனம் தளராதீர்கள். நேர்மையாக இருங்கள். பணிகள் மலை போல குமியலாம். எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணியை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொண்டு வேண்டியிருக்கும். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை. விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும். தவறான புரிந்துணர்வு தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலன்களை தர வாய்ப்பில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பு மற்றும் வெகுமதி பெற்றுத்தரும். எதற்கும் அவசரப்படாதீர்கள். மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்துங்கள். சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விரக்தி அடையாதீர்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். அது உங்கள் உறவுகளுக்கு மதிப்பெருக்கும் நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே உறவு சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். அவர் பாசத்தை நீங்கள் உணரலாம். பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கலாம். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதின் மூலம் சமரசத்தை காணலாம். உறவில் மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும். இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வெளிப்படுத்தும். இந்த நிதிநிலை சம்பந்தமான இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும். வருமானம் சீராக இருக்கும். உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இந்த எதிர்காலத்தை திட்டமிட்டு சிறந்த நேரமாகும். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். சிலர் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நிதி விஷயங்களில் முனைப்புடனும் இருப்பது நல்லது. உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம். பட்ஜெட் மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மையான முடிவுகளை தரலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருப்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம். மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும். அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும். கன்னிராசி மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம். ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்கள் முயற்சியின் மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்தை வழிவகுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரிகிறது.
உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான நமது மேம்பட்ட வாழ நமது ஆரோக்கியம் இடம் அளிக்க வேண்டும். எனவே உங்கள் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். அதனை நன்கு பேணி காக்க வேண்டும். அதிக பணிகளால் சோர்வு ஏற்படலாம். இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும். சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளவும். கால் மற்றும் முட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. இதற்குண்டான பரிகாரத்தை பார்த்தால், கன்னிராசிக்கு அதிபதியான புதன் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.